இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த மகர ராசிக்கு செவ்வாய் வருவது அவருடைய ஆட்சி வீடு மட்டுமல்ல, உச்ச வீடு. மகரத்திலே செவ்வாய் வந்து அவர் உச்ச பலம் பெறுகின்றார், அதீத பலம் பெறுகின்றார், 1.25 மடங்கு பலம் பெறுகின்றார். இவ்வாறு பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று மகரத்துக்கு வரக்கூடியவர் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரையிலும் மகரத்திலே சஞ்சரிக்கின்றார். இவ்வாறு உச்சபலம் பெற்று அமர்வதனாலே இந்த செவ்வாய் 6 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கவிருக்கின்றார். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம் மற்றும் மீனம் ஆகிய 6 ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மிகச் சிறந்த பலன்களை கொடுப்பார். இந்த செவ்வாய் தைரியகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன், காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். அப்படிப்பட்டவன் உச்சபலம் பெற்று அமர்வதனாலே இந்த செவ்வாய் தனக்கு சொந்த வீடு மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே மேஷம் என்பது 1 என்பது அந்த மேஷத்திற்கு செவ்வாய் மேஷத்திலிருந்து 10ஆம் இடமாகிய மகரத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ராசியாதிபதி 10ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவது, ராசி என்பது கௌரவம், அந்தஸ்து, பெருமை, புகழ் ஆகியவற்றை காக்கக்கூடிய ஸ்தானம் ராசி. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானமாகும். ஆகவே ராசியாதிபதி தன் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்திலே சென்று உச்சபலம் பெறுவதனாலே அந்த மேசராசி அன்பர்களுக்கு கௌரவம், பெருமை, அந்தஸ்து, புகழ் இவையெல்லாம் கூடும். 10ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவது தொழில் முன்னேற்றம், தொழில் உயர்வு, வியாபாரம் பெருகுதல், கர்மம் கூடுதல். கர்மம் என்றால் வேலை செய்யக்கூடிய பண்பு உயர்தல். அந்த 10ஆம் இடத்துக்குரிய அதிபதியாகிய சனி கடின உழைப்பாளி, உயர்வை கொடுக்கக்கூடியவன், சொத்து சேர்க்கக்கூடியவன், கர்மம் செய்ய பிள்ளை பேரு கொடுக்கக்கூடியவன், மேலும் அவர் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு செலுத்தக்கூடியவர். ஆகவே இந்த மேஷ ராசியை சார்ந்த ஜீவன பங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் வீட்டிலே 10ஆம் இடத்திலே ராசிநாதனாகிய செவ்வாய் உச்சம் பெறுவது இப்படிப்பட்ட இந்த அம்சங்கள் எல்லாம் சிறப்பான நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார். மகர ராசியிலே உச்சம் பெற்ற செவ்வாய் மேஷ ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய். 7ஆம் இடம் என்பது காமம், களத்திரம், நண்பர்கள், கூட்டாளிகள் இவற்றின் சிறப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த செவ்வாய் தைரியக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், சாதிக்கக்கூடிய வளமை படைத்தவன், துணிச்சலாக எதையும் இறங்கி வேலை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட துணிச்சலான அந்த செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகி அவர் 10ஆம் இடத்திலே உத்தியோகஸ்தானத்திலே, கர்மஸ்தானத்திலே, ஜீவனஸ்தானத்திலே உச்சம் பெறுவதனாலே அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் கர்மம் சிறக்கும், உத்தியோகம் சிறப்பும், வருமானம் சிறக்கும், தொழில் சிறக்கும், வியாபாரம் சிறக்கும், வணிகம் சிறக்கும், ஏழுக்குடைய காமம் சிறக்கும், களத்திரம் சிறக்கும். களத்திரம் என்றால் வாழ்க்கை துணை, தோழர்கள் சிறப்பாக அமைவார்கள், நண்பர்கள் சிறப்பாக அமைவார்கள். இப்படிப்பட்ட பலாபலன்களை ரிஷபராசிக்கு 7ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனாலே, மேலும் கடகராசிக்கு இந்த செவ்வாய் உச்சபலம் பெற்று அமரக்கூடிய மகரம் கடகராசிக்கு 7ஆம் இடமாகும். பொதுவாக கடகராசிக்கு செவ்வாய் பூரண யோகாதிபதி. கடகராசிக்கு 5ஆம் இடம் விருச்சிகம், அது திரிகோணம். 10ஆம் இடம் மேஷம், அது கேந்திரம்.
கடகராசிக்கு திரிகோணமாகிய விருச்சிகத்திற்கும் கேந்திரமாகிய மேசத்திற்கும் அதிபதியாகிய செவ்வாய் அவர் முரட்டுக்காரகன், காரியக்காரகன், காரியத்தை செவ்வனே வல்லமையாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன் ஆகிய அந்த திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியாகிய அந்த செவ்வாய் கடகராசிக்கு 7ஆம் இடமாகிய காமத்தையும் களத்திரத்தையும் தோழர்களையும் கூட்டாளிகளையும் நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 7ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனாலே இந்த 5ஆம் இடத்திற்குரிய புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணிய யோகம், உயர் ஆராய்ச்சி கல்வி, தாய்மாமா சிறப்பு, குலதெய்வ வழிபாட்டின் சிறப்பு, 10ஆம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதி என்பதனாலே கர்மம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வணிகம் இவற்றையெல்லாம் சேர்த்து 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுவதனாலே காமம் சிறப்பு, களத்திரம் சிறப்பு, கூட்டாளிகள் சிறப்பு, நண்பர்கள் சிறப்பு ஆகியவற்றையும் கொடுக்கவிருக்கின்றார். இந்த கடக ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று அமர்வதனாலே. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த செவ்வாய் உச்சம் பெற்று அமர்வது உத்திரம், மகரம் அமர்வது மகரம். கன்னிராசிக்கு 5ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திலிருந்து செவ்வாய் உச்சம் பெற்று அமர்கின்றார். இந்த கன்னிராசிக்கு 3ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கும் 8ஆம் இடமாகிய செவ்வாய் மேசத்திற்கும் அதிபதி இந்த செவ்வாய். மூன்றுமே தீய ஸ்தானங்கள் தான். அந்த தீய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகிய அந்த செவ்வாய் கன்னிக்கு சுபஸ்தானமாகிய புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணிய யோகம், ஆராய்ச்சி கல்வி சிறப்பு, தாய்மாமா சிறப்பு, குல தெய்வ வழிபாடு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய சிறப்பான இடமாகிய 5ஆம் இடத்திலே, கன்னிக்கு 5ஆம் இடமாகிய மகரத்திலே 3, 8 ஆகிய தீய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகிய தீய கிரகமாகிய சகோதரக்காரகன், பூமிக்காரகன், தைரியக்காரகன் ஆகிய செவ்வாய் உச்சம் பெற்று அமர்வதனாலே அவர் தைரியத்தோடு, துணிச்சலோடு, வீரதீரத்தோடு அந்த 5ஆம் இடத்துக்குரிய புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், பூர்வபுணி யோகத்தை கொடுப்பார், ஆராய்ச்சி கல்வி சிறப்பினை கொடுப்பார், தாய்மாமா சிறப்பினை கொடுப்பார், குல தெய்வ வழிபாட்டிலே மேன்மையை கொடுப்பார். இந்த கன்னிராசிக்கு 5ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெற்று அமர்வதனாலே. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 4ஆம் இடமாகிய மகரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திரத்திலே செவ்வாய் வந்தால் அது ருச்சக யோகமாகும். ருச்சக யோகமாகும். காவல்துறை, இராணுவம் ஆகியவற்றிலே உயர்ந்த பதவி, சொத்து நில யோகம், சொத்து வாங்குதல், நிலவரங்கள் சேருதல், காரியங்களை செய்து முடித்தல், எந்த காரியத்தையும் அரைகுறையாக நிறுத்தி வைப்பது கிடையாது. தொட்டால் அதை பரிபூரணமாக முடித்து வைக்கக்கூடிய வீரதீரம், துணிச்சல் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ருச்சக யோகத்தை பெறுகின்றது இந்த துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே செவ்வாய் வந்து உச்ச பலம் பெறுவதனாலே. இந்த ருச்சக யோகம் என்பது மேசராசிக்கு 10ஆம் இடமாகிய கேந்திரத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் ஆகினாலே மேசராசிக்காரர்களுக்கும் இந்த ருச்சக யோகம் கிடைக்கின்றது. கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமாக கேந்திரத்திலே செவ்வாய் உச்சம் பெறுவதனாலே கடகராசி அன்பர்களுக்கும் இந்த ருச்சக யோகம் கிடைக்கின்றது. துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ருச்சக யோகம் கிடைக்கின்றது. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெறுவதனாலே ருச்சக யோகம் கிடைக்கின்றது. அதோடு துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய், 7ஆம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே 2ஆம் இடம் என்பது பண வரவு, குடும்ப நலம், வாக்கு, கல்வி ஆகியவற்றை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே ருச்சக யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே உச்சபலம் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த துலாம் ராசிக்கு 7ஆம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய், 7ஆம் இடம் என்பது காமம், களத்திரம், கூட்டாளி, நண்பர்கள் சிறப்பினை கொடுக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய்
ருச்சக யோகம் பெற்று துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து உச்சபலம் பெற்று ருச்சக யோகத்தை கொடுப்பதனாலே அந்த 7ஆம் இடத்திற்கு உள்ள பலன்களாகிய காமம், களத்திரம், தோழர்கள், கூட்டாளிகள் சிறப்பு, நண்பர்கள் சிறப்பு ஆகியவற்றை எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த மகரத்திலே உச்சபலம் பெற்ற செவ்வாய் வழங்கவிருக்கின்றார். இந்த நாளை 5ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரையிலும் மகரத்திலே உச்சபலம் பெற்று சஞ்சரிக்கின்ற இந்த செவ்வாய் அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு 11ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். உச்சபலம் பெற்றாலே அந்த ஸ்தானம் பலப்படும், வலுப்படும். 11ஆம் இடம் என்பது மீனராசிக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம், லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம், மூத்த சகோதர சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். அப்படிப்பட்ட அந்த 11ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சபலம் பெறுவதனாலே மீன ராசி அன்பர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் அதிலே வெற்றி கிடைக்கும், தோல்வி என்பதே கிடையாது. எந்த காரியம் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும் அதிலே அவர்களுக்கு லாபம் தான் கிடைக்கும், நஷ்டமே கிடையாது. மேலும் மூத்த சகோதரர்களுடைய சிறப்பு ஏற்படும். அவர்கள் அன்பு, பாசம், பரிவு அதிகமாகும். அவர்களால் பலவிதமான நன்மைகள், ஆதாயங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இவ்வாறு மீனராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சபலம் பெறுவதனாலே வெற்றி, லாபம், மூத்த சகோதரம் சிறப்பு ஆகியவற்றை கொடுப்பதோடு இந்த மீனராசிக்கு 2ஆம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியும் செவ்வாய், 9ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியும் செவ்வாய். ஆகவே 2ஆம் இடம் பணவரவு, குடும்ப நலம், வாக்கு, கல்வி ஆகியவற்றை சிறப்பாக அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் 11ஆம் இடத்திலே லாப, வெற்றி, மூத்த சகோதர ஸ்தானத்திலே உச்சபலம் பெறுவதனாலே இந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப நலம் சிறக்கும், பண வரவு இருக்கும், வாக்கு சிறக்கும், கல்வி சிறப்பாக இருக்கும். மேலும் விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அவர் மீனராசிக்கு 9ஆம் இடமாகும். அந்த 9ஆம் இடம் என்பது மீனராசிக்கு பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், பாதகஸ்தானமும் கூட. ஆனாலும் அவர் பாதகஸ்தானாதிபதி இருந்தாலும் கூட அவர் உச்சபலம் பெற்று அமர்வதனாலே அது 11ஆம் இடத்திலே லாபத்தை, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலே 9ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உச்சபலம் பெற்று அமர்வதனாலே இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அந்த 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியத்தை கொடுப்பார். செய்த நல்ல காரியங்களுக்குள்ள பலாபலன்களை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார், கொண்டு வந்து சேர்ப்பார். தந்தைக்கு சிறப்பினை சேர்ப்பார். தந்தையின் பாசம், பரிவு, அன்பம் எல்லாமே உயரும், அதிகமாகும், நெருக்கமாகும். மேலும் அந்த பாதகங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த பாதகங்களை எல்லாம் விலக்கி ஒழித்துவிடும். இப்படிப்பட்ட பலாபலன்களை, சிறப்பான பலாபலன்களை மீன ராசி அன்பர்களுக்கும் இந்த மகர ராசியிலே உச்சபலம் பெற்று அமர்கின்ற இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கவிருக்கின்றார். நாளைய தினம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரையிலும் இந்த மகர ராசியிலே உச்சபலம் பெற்று சஞ்சரிக்கின்ற இந்த செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு 10ஆம் இடத்தில் வருவது உச்சபலம் பெறுவதனாலும், ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனாலும், கடகராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனாலும், கன்னிராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனாலும், துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனாலும், மீன ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனாலும் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மீனம் ஆகிய இந்த 6 ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் நாளை தினம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரையிலும் மகரத்திலே சஞ்சரித்து இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை, நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.